ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 2023 இந்த வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸில் இருந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கொஷின். கேள்வி நம்பர் 74, கொஷின் நம்பர் 74. வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 2 power 192 இஸ் டிவைடட் பை 6? 2 power 192. இப்போ நீங்கள் எல்லோரும் மேக்ஸில் ஓரளவுக்கு தரவாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 is 2, 2 power 1 is 2, 2 power 2 is 2 into 2, 2 power 3 is 2 into 2 into 3, 2 power n means 2 multiplied by n number of times. 2 power 192 means you should multiply 2 into 2 into 2 192 times divided by 6, and what is the remainder you get? 2 2 2 2 192 தடவை பெருக்கினா அது 6ஆல் வகுத்தா என்ன மீதி வரும்? எல்லா ஆப்ஷன் என்ன? ஏ வந்து 0, பி வந்து 1, சி வந்து 2, டி வந்து 4. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து டி தான், 4 தான். இதை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது, ஒரு சின்ன கால்குலேஷனை தப்பு விட்டேன்னு திரும்ப எடுத்தேன், அதே பேப்பர் வச்சு போடுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு இதுக்கு தியரமோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இந்த நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் ஆன் அசம்ஷன்ஸ் அண்டு ப்ரொஜெக்ஷன்ஸ். 2 power 1ங்கிறது என்ன? 2 into 2, 2 into 2 தான், 2 multiplied 1 times, அப்போ 2 power 1 by 6 2 power 6ன்னு போட்டால் நம்ம இங்கே டெசிமலாக வருங்கிறனால இந்த கேஸ்லையும் மட்டும் என்ன பண்ணுறோம், 0 போட்டுக்கிறோம். 20 by 6 20 6ஆல் வகுத்தா என்ன வரும்? 3 times 6 is 18, 3 18, மீதி 2. இது ஈவு, இது வகுத்தி, இது மீதி. திஸ் இஸ் கோஷன்ட், திஸ் இஸ் டிவைசர், திஸ் இஸ் ரிமைண்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் கலர் கோடிங் தி ரிமைண்டர்ஸ் இன் ரெட் கலர். ரிமைண்டர் எல்லாம் சேவ் கலரில் போட்டிருக்கேன் பின்னால் ஒரு காரணத்துக்காக. ஏன்னா நமக்கு இந்த ரிமைண்டர் பற்றின கேள்வி தான் இது, அதனால் ரிமைண்டருக்கு பூரா சேவ் கலர் போட்டிருக்கேன். 3 2 by 6. 2 power 2னா என்ன? 2 into 2 வந்து 4, 4 by 6 வந்து பண்ண முடியாதனால 40 by 6ன்னு போட்டால் 6 4 by 6. இது உங்களுக்கு புரியும், சிம்பிள் எனஃப். அடுத்தது 2 power 3ங்கிறது என்ன? 8. 2 into 2 into 2 is 8. 2 power 3 by 6 is 8 by 6. 8 by 6னா என்ன? 1 2 by 6, 1 6 6 plus 2 8. கோஷன்ட், டிவைசர், ரிமைண்டர், ஈவு, வகுத்தி, மீதி. இப்போ 2 power 4ங்கிறது என்ன? 2 power 3 into 2 போட்டால் 2 power 4, அதனால் 8 2ஆல் பெருக்கினா 16 வந்துடும். 2 power 4 is 16. 16 by 6 is 2 4 by 6. இப்போ 2 power 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா என்ன ஆகும்? 2 power 5 வந்துடும் 32. ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், 8 16 32 64 120 2ஆல் பெருக்கிக்கிட்டே போக வேண்டியது தான். 2 power 5 is 5 by 6 is 32 by 6. 5 2 by 6. அடுத்தது வந்து 2 power 6 என்ன வரும்? 64 வரும். 64 by 6 வந்து 10 4 by 6. 64 into 2, 2 power 6 into 2, 2 power 7. 2 power 7 by 6 is 128 by 6. 21 2 by 6. அடுத்தது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 2 power 8, that is 128 into 2 is 256. 256 by 6 is 42 4 by 6. இங்கே பாருங்கள், இங்கே 5, இங்கே 10, இங்கே 21, இங்கே 42, இங்கே 85, இங்கே 170. இதுவும் ஒரு மாதிரி இதிலேயே போயிட்டுருக்கும், ஏன்னா எல்லாம் 2 தானே, இன்ட்டு 2 இன்ட்டு 2 தானே. இப்போ 2 power 8 by 6 is 256 by 6, 42 4 by 6. அடுத்தது 2 power 9, 256 into 2 வந்து 512, 512 by 6 is 85 2 by 6. இதை இன்ட்டு 2 போட்டோம்னா 2 power 10 வந்துடும் 1024. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் 1024 bits is 1 byte. 170 4 by 6, 170 4 by 6. 170 is quotient, 6 is divisor, 4 is remainder. ஈவு, வகுத்தி, மீதி. அடுத்தது 2 power 11, 2 power 11 2048. 2048 by 6 is 341 2 by 6. இதை முன்னால் தப்பாக 361 போட்டு வீடியோ எடுத்துட்டேன், அதனால தான் கொஞ்சம் சிக்கல். 341 2 by 6. அடுத்தது 2 power 12, 2 power 12 by 6 is 4096. 4096 by 6 is 682. இங்கே 341 அப்படியே டபுள் 682, ஆனால் ரிமைண்டர் மட்டும் 2 by 6க்கு பதிலாக 4 by 6 வரும். அடுத்த ஸ்டெப் வர்றப்ப இதோட டபுளோட இன்னும் நீங்கள் ஒரு நம்பர் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள் 170 இருக்குது, இங்கே 341 வரும். ஏன்னா இங்கே 4 by 6 ரிமைண்டர் கூட வரணும், அடுத்த ரிமைண்டர் இங்கே கேரி ஓவர் ஆகி 170 வந்து 340க்கு பதிலாக 341 2 by 6 வந்துடும். இங்கே 682 4 by 6. இதில் வந்து 1365 2 by 6. இது 2 power 13 8192. 2 power 14 வந்து 16384 by 6, 2730 4 by 6. இதில் நீங்கள் நிறைய ரிலேட்டிவிட்டி பார்க்கலாம். இந்த நம்பர் எல்லாம் 20 48 40 96 81 92 டபுள் ஆகிட்டே போகும். இங்கே இந்த கோஷன்ட் எல்லாமும் பார்த்தீங்கன்னா 85 170. அடுத்து 340க்கு பதிலாக 341 682. 682 இன்ட்டு 2 + 1 வந்துடும் 1365. இங்கே இந்த ரிமைண்டர் வந்து இந்த 4 இங்கே கேரி ஓவர் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு நம்பர் கூட வரும். இதில் இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, there is only one relation that you should take note. இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம 0 சேர்த்துருக்கோம், இது கூட சில பேர் லாஜிக் வராதுன்னு சொல்லிடலாம்.
ரைட். இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், இது பூரா பாருங்கள் 2 பவர் 1, 2 பவர் 3, 2 பவர் 5, 2 பவர் 7, 2 பவர் 9, 2 பவர் 11, அதுக்கப்புறம் வந்து 2 பவர் 13 எல்லாமே ஆட் பவர்ஸ், ஒற்றைப்படை பவர்ஸ். இதில் பூரா ரிமைண்டர் என்ன வருது, 2 வருது. ஆட் பவர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம் நம்ம ரிமைண்டர் 1 வருது, 2 வருது. இங்கே பூரா ஈவன் பவர்ஸ் 2 பவர் 2, 2 பவர் 4, 2 பவர் 6, 2 பவர் 8, 2 பவர் 10, 2 பவர் 12, 2 பவர் 14 எல்லாத்துலேயும் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4 வருது. இப்போ 2 பவர் 192ல் 192 பீயிங் அன் ஈவன் பவர், ஈவன் நம்பர், அவர் ரிமைண்டர் ஷுட் பி 4 பிகாஸ் 2 power 4, 2 power 6, all even powers give 4 as a remainder. That means 2 power 192 will fall in line somewhere here. நீங்கள் வேணால் எவ்வளவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் ஆன்சர் நமக்கு தேவையானது என்னென்னா D வந்து 4. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி எல்லாம் சரியாகலை. சரியானதுக்கப்புறம் நான் நல்லபடியாக வீடியோ விடுறேன். இதை இன்னும் பிடிக்கிறதுக்கு இந்த பேப்பர் வச்சுட்டே போடுறதுக்கு இது வரல. எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறேன். மிக்க நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ வெரி மச்.